20 ஆண்டுகள் எங்க தோல்ல ஏறி முதுல ஏறி இது பண்ணவங்க இன்னைக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச நன்றி கூட தெரிவிக்காம வெளியேறிட்டாங்க அப்படின்னு உதயநிதி காட்டமா. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால பொறுப்போடு இருக்க வேண்டிய பொறுப்புல இருக்கவர் பொறுப்பு இல்லாம பேசியிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தோல்ல தூக்கி சுமந்த கட்சி இந்த கட்சி. முதல் தடவை எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஆவதற்கும் காங்கிரஸ்காரர்கள் துணர்ச்சிங்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இதுதான் நன்றி கட்டத்தனம்ங்கிறது. அவரை பொறுத்த மட்டும் அளந்து பேசியிருக்கணும். தேவையில்லாம காங்கிரஸ்காரங்கிட்ட வாய விட்டுட்டாரு. இப்போ ஒவ்வொரு கணக்கா வருவோம். சரியா, யார் என்ன பண்ணாங்கன்னு. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. 3 மணிக்கு டெல்லியில இருந்து ஆணை வந்து பாஜகவுக்கும் பாஜகவுடைய ஆணை வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 5 மணிக்கு எங்களுக்கு தகவல் வருது. 5ஆம் தேதி காலையில எங்களை பொறுத்த மட்டும் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்கிறது எங்களுக்கு தகவல் வந்தனுடைய விளைவாக நாங்கள் உடனடியாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுறோம். 5ஆம் தேதி சாயந்தரம் டெல்லியில கூட்டம் கூட்டப்படுது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களுடைய கூட்டமும் நடைபெற்றது. தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாடு சூழ்நிலையை எடுத்து சொல்றாரு. 5ஆம் தேதி நைட்டே ஒரு அரசியல் விவகார குழு காங்கிரஸ் குழு கூடி 6ஆம் தேதி காலையில விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதா, அவர் முதலமைச்சரா ஆதரவு தெரிவிக்கிறதா முடிவு பண்றோம். ஏன் முடிவு பண்றோம்? 4ஆம் தேதியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கும் போதே தோத்துக்கிட்டு இருக்கும் போது பாஜகவினுடைய கண்ட்ரோலோட சேர்ந்து பாஜகவுடைய ஆணைக்கிணங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வன்மம் தான். இதை வந்து வெளியில சொல்லாம இருந்தோம். நாங்க இதுக்காகத்தான் நாங்க அவங்களுக்கு போகவே இல்லை. எதுக்கு 5ஆம் தேதி போகல? 4ஆம் தேதி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. பிஜேபி யார பேச சொல்லியிருந்தாங்களோ பிஜேபியில இருந்து தான் பேச ஆரம்பிச்சது. 3 மணிக்கு எதுக்கு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதி 3 மணிக்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர் அதிமுக திமுக தலைவர்களை தொடர்பு கொண்டார். 5 மணிக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு தகவல் வந்து என்னன்னா, பிஜேபி வந்து 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுருச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. கனெக்டிங் கால் போட்ட உடனே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, கனெக்டிங் கால் ஆயிடுச்சு, 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறது. இப்ப இதே தான் நீங்க இன்னொரு ஆள்கிட்ட கேட்கலாம். இதே தகவலை திரு நம்ம சண்முகம் முன்னாள் விழுப்புரம் பிசி சண்முகம் அவர்கள்ட்ட கேளுங்க. அவருக்கு வந்து மாலையில தான் அவர்கிட்ட மத்திய ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு சொன்னாரு. அவர் எப்ப பேசினாரு கேளுங்க. 4ஆம் தேதி சாயந்தரம் நான் விழுப்புரத்துல இருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு அமைச்சர் பேசினான்னு சொன்னாரு. இதுதான் உண்மை. என்னன்னா, இவர்கள் பேச ஆரம்பிச்சது 3 மணிக்கு, கனெக்டிங் கால் போட்டது பிஜேபி. இதுல வந்து திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய கொள்கை அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராக கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். பழனிசாமி தான் இதான டீல் அவங்களுக்கு. பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்க, நாங்க திமுக வழியில இருந்து சப்போர்ட் பண்றோம். காரணம் ஒண்ணுதான், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதற்கு கவர்னர் ஹெல்ப் இருக்கும், கவர்னரோட மறைமுக ஹெல்ப் இருக்கும். ஏன்டா கனெக்டிங் கால் போட்டது டெல்லியில, அதனாலதான் அலக்கழிச்சது. இது எல்லாத்தையும் என்னட்டா நாங்க எல்லாத்தையும் வெளியில சொன்னோம்னா தப்பா இருக்குமே சொல்லிட்டு தான் நாங்க பேசாம இருந்தோம். எங்களை பொறுத்த மட்டும் முதல்ல திரு பேபி அவர்கள் சொன்னாரு டெல்லியில என்னன்னா அதிமுகவும் திமுகவும் பேசுதுன்னு. அதுக்கடுத்து அண்ணன் திருமா சொன்னாரு, அதுக்கடுத்து சண்முகம் சொன்னாரு, அதுக்கடுத்து கடைசியா ஐஎம்எல்லுடைய தலைவர் திரு காதர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதனால இது ஃபுல் ஆயிருச்சு. என்னட்டா இதுக்கு அப்புறமும் திமுகவை பொறுத்த மட்டும் இந்த பொய் நாடகங்களை நிறுத்தணும். அதிமுகவும் திமுகவும் ஒரே பேஜுக்கு வந்துட்டாங்க. அதை செஞ்சது பிஜேபி. வெகு விரைவில் பிஜேபியோட சேர்ந்து இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப மிக விரைவில் வந்துருவாங்க. பார்லிமெண்ட்ல இது வெறும் வெளிநடப்பு அப்ஸ்டென்ஷன்ல ஆரம்பிக்கும்.
பார்லிமெண்ட்ல இவங்களோட 22 எம்எல்ஏகள் எம்பிகள் இருக்காங்க. இவங்க எதிர்கட்சிகளோட சேர்ந்து உட்கார மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க நடுவில் போய் உட்காருவாங்களா? நடுவில் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபிக்கு ஆதரவு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் தான். இதற்கு இது திமுகவினுடைய கொள்கைகள் அனைத்தும் குப்பையில் போடப்படுறது. ஒரே ஒரு வெறுப்பு, திமுகவினுடைய இவ்வளவு நாளா திமுக எந்தெந்த கொள்கைகளுக்காக நின்றுகிட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவது திரு உதயநிதி அவர்கள் தான். அவருடைய வன்மம் நேற்று தெரிஞ்சிச்சு. அதுக்கு இளைஞரணின்னு சொல்லி 55-60 வயசுக்காரங்களா உட்கார வச்சுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருச்சு. 50 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் இளைஞரை எப்பா நாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி இந்த வன்மத்தோடு பேசியதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்காரன் திருப்பி அடிக்கிறதுக்கு தெரிஞ்சவன் சும்மா பேசாம கம்மின்னு இருந்துகிட்டே இருந்தா, மரியாதைக்காக பேசாம இருந்தோம்னு நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா திருப்பி அடிக்கிற நேரம் வந்துருச்சு. அதனால அடிக்க வேண்டிய போச்சு. இந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் நீங்க கூட்டணியில இருந்து வெளியே போய் விஜய் இவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தேவை பிஜேபி மறைமுகமாகவோ பின்வழியாகவோ சென்னை தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அதற்காக எந்த தியாகத்தை வேணாலும் செய்யக்கூடியவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெளிவான தகவல் என்னன்னா, பாஜக கனெக்டிங் கால் போட்டு விட்டுருச்சு டிஎம்கேக்கும். இவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இவர்களை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டு என்னட்டா மதசார்பின்மை, நாங்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து விட்டோம். 6 மாசம் நாங்க எந்த எதிர்ப்பும் செய்ய மாட்டோமாக்கோம். நாங்க 6 மாசம் அந்த அரசாங்கத்தை நல்லபடியா வாழ்த்துவோம் அப்படிங்கிற வெறும் வாயில வட சொல்றது. இது எல்லாம் இப்ப எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சிச்சு. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரிஞ்சிருச்சு, விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தெரிஞ்சிருச்சு, இடதுசாரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஊருக்கே தெரிஞ்சு வச்சுட்டோம். அதனால என்னடா இப்ப இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுடைய வன்மம் காங்கிரஸ் மேல இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தான் இவர்களுடைய இந்த பிளானை உடைச்சு சும்மா பிளாப் ஆக்க வச்சது. இவர்களை பொறுத்த மட்டும் ஏமாற்றி இங்க என்ன எல்லா கட்சிகளையும் போய் பார்த்த உடனே என்ன நடந்திருக்கும், எல்லா கட்சிகளையும் உட்கார்ந்து பார்த்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து பழனிசாமி ஆதரிப்போம், அவங்க பிஜேபி விட்டுட்டு வந்துட்டாரா, அதனால பழனிசாமி ஆதரிப்போம், நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் முதலமைச்சரானா அவர் பிஜேபி கையில போயிடுவாரு, அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பழனிசாமி ஆதரிப்போம்னு டயலாக் பேசிருப்பாங்க. இந்த டயலாக்லாம் வழி இல்லாம இவங்க எப்ப கனெக்டிங் கால் போட்டாங்களோ அப்ப காங்கிரஸ் கட்சி அந்த காலை துண்டிச்சுட்டு நாங்க எங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழகத்துல பாஜக வரவிடாமல் தடுத்ததற்கு மிக முக்கியமான துணை நின்ற அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். குறிப்பிட்ட விதத்தில் இடதுசாரி கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை பொறுத்த மட்டும் பாஜக உள்ள வரவிடாம செய்ததற்கான மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கோம். அது தெரிஞ்சதுனால திரு உதயநிதி அவர்கள் பிதற்றுகிறார். அவரை பொறுத்த மட்டும் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது மிகவும் வருத்தமாக இருக்கு. எங்களை பொறுத்த கூட்டணி மந்திரி சபையில வந்துட்டோம் சாமி. இதுவரைக்கும் கூட்டணி மந்திரி சபையில விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது இடதுசாரிகளுக்கோ முஸ்லீம் லீக்கோ யாருமே இல்லை. 60 வருஷம் காங்கிரஸ் கட்சி இல்லை. கூட்டணியே வந்துட்டா ஆட்சியை நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல முதலமைச்சர், மக்கள் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சர், மதசார்பற்ற ஒரு விகிதத்துல தமிழ்நாட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல உடனடியாக தீர்க்கணும், நேர்மையான அரசாங்கமா இருக்கணும், எந்த விதத்திலையும் கரப்ஷன் வந்துடக்கூடாதுன்னு அவர் எங்க அமைச்சர்கள்ட்ட பேசுனது அதுதான். ஒரு நீட்டான கவர்மெண்ட் கொடுக்கணும், நம்ம ஒரு நேர்மையான கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்ல இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் கமிஷன் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது வந்திருக்குங்க போது இந்த கூட்டணி தொடரும், பாராளுமன்ற தேர்தலுக்கும் தொடரும்ங்கிறது எந்த ஒரு சந்தேகம். எப்ப சொன்னாங்க அண்ணன்? இது முழுசா கேளுங்க. அண்ணன் சொல்லியிருக்க நிறைய சொல்லியிருப்பாரு. அதுல கடைசி கரெக்டா அமைச்சரவைக்கு வந்துட்டோம்னா வேகமா அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கப்படும். பேர் வச்சு அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். சரியா? அவசியம் ஆட்சியில பங்கு பெறோம்ல. இது வரைக்கும் ஆட்சியில பங்கு வராம நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. பாலம் அமைக்கணும்னா குரல் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, லைட்டு போடணும்னா குரல் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு மந்திரிகள் இருக்காங்கல்ல, குரல் கொடுக்கறத விட அதிகாரத்தில் இருக்க அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அதிகாரத்தில் இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் தாவேக்காவோடு சேர்றது இந்த கூட்டணி ஆட்சி மக்களுடைய ஆட்சியாக இருக்கும், மக்களுடைய நல்லது செய்யற ஆட்சியாக இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும்
குறிப்பிட்ட விதத்திலே நம்மளுடைய இந்த கூட்டணி என்பது பலமான கூட்டணியாக இருக்கும், ஒருமித்த கூட்டணியாக இருக்கிறது என்பதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம். நேற்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது தாவேகா ஆட்சி வந்து 5 வருஷம் நீடிக்காது, அது அண்ணன் அவங்க திமுகவினுடைய நண்பர்களை அவருடைய கட்சிக்காரர்களை உத்வேகப்படுத்துறதுக்காக நம்பிக்கை இழந்துடக்கூடாது, என்னடா அது பிஜேபி காரங்களோட ஏடிஎம்கே காரங்களோட சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க நம்பிக்கை இழந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு எதிரியை காட்டணும், இவன் தான்டா தப்பு பண்ணவேன்னு சொல்லி காங்கிரஸ்காரனை காட்டணும், இவனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னு. இது எப்பவுமே தோல்வி அடைஞ்ச உடனே திமுக பேசுற பேச்சு தான், ஒன்றும் புதுசு கிடையாது. அடிக்கடி தோப்பாங்க, அடிக்கடி இப்படித்தான் பேசுவாங்க, யார் மேலாவது பழி போடுவாங்க. ஜெயிச்சாங்கன்னா அவங்களால ஜெயிச்சாங்க, தோத்தாங்கன்னா இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற மேல ஜெயிச்சாங்க. அதனால இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் மந்திரிகளுடைய எண்ணிக்கை உயர வாய்ப்பு இருக்குதா? எங்களை பொறுத்த மட்டும் 59 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர் வந்திருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவான நம்பர். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எடுத்த முடிவுகளுக்கு கிடைத்த பலன் தான் நினைக்கிறோம். கொஞ்சம் தெளிவான முடிவு எடுத்திருந்தோம்னா நல்லா இருக்கும். முன்னாடி 3 பேருக்கு மந்திரி கிடைக்கும் அப்படின்னு மாதிரி செய்தி. இல்ல காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் நம்பரை பத்தி பேசல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தா இருந்துச்சு ஒழிய போர்ட்போலியோ பத்தியோ நம்பரை பத்தியோ நாங்கள் காங்கிரஸ் பெருசா ஒன்று பேசுகிறோம். இது மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கை. அதுவும் தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிசா 3 முறை பெட்ரோல் கூட்டியிருக்காரு, இன்னும் கூட்டுவார் மோதியை பொறுத்த மட்டும் பொருளாதாரத்தை இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதாளத்துக்கு தள்ளப்படுது. வெறும் அதானிக்கும் அம்பானிக்குமான ஒரு அரசாக போயிடுச்சு. இந்தியாவுடைய பொருளாதாரம் அதல பாலத்துக்கு செல்வதற்கு முன்னோடியாகத்தான் அதை பார்க்கணும். இன்னும் பெட்ரோல் டீசல் விலை கூட்டப்போகுது, கூடி சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை மோடியும் அமித்ஷாவும் செய்து வச்சிருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்க கனெக்டிங் கால் அவங்க போட்டு கொடுத்தாலும் சரி, கனெக்டிங் காலில் பேசின ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த பழி சேரும். சார், இப்போ அந்த தாவேகா வந்து பொதுவாக பெண்கள் பாதுகாப்பு முன்னெச்சு தான் பிரச்சாரமே பண்ணாங்க. ஆனால் ஆட்சி அமைச்சு இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர்ல கூட பார்த்தீங்கன்னா 10 வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு. ஸோ இந்த பாதுகாப்பு இன்னும் சட்ட ஒழுங்கு அப்படின்றது சரியில்லாமல் தான் இருக்கு. கடுமையான எதிர்ப்பும் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி இன்னும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரியான குற்றங்கள் ஏன்னா விஜய்க்கு என்ன சொல்லுங்க? 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசுடைய மொத்த நாளே 2 வாரம் கூட முடியல. 2 வாரம் ஆகி இன்னும் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சேஞ்சஸ் கூட முடியல. அதனால இந்த அரசுக்கு உரிய நேரம் கொடுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் இது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் இருந்தது. காரணம் என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு என்பதும் போதைப் பொருளும் மிக முக்கியமான பிரச்சனைகளா இருந்துச்சு. டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இது ரொம்ப கவனமா முதலமைச்சர் கையாள்வார்னு நினைக்கிறோம். முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் கொடுத்திருந்த வாக்குறுதியும் அதுதான். பெண்களுடைய பாதுகாப்பு என்பது அவருடைய அரசாங்கத்துடைய மிக முக்கியமானதாக இருக்கும். அதற்காக உடனடியாக நேற்று கூட இந்த குழந்தையினுடைய செய்திக்கு கொலை அவருக்கு நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு அவர் விளக்கமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. எங்களை பொறுத்த மட்டும் தமிழக முதலமைச்சர் இதை கவனத்தோடு அதிகாரிகளை இன்னும் வேகப்படுத்துவார் என்று நம்புகிறோம். இதில் உண்மையாக உடனடியாக டிஜிபியை அனுப்பி வைத்ததும் சரி, அதே போல ஒரு பெண் அதிகாரியை வைத்து இதற்கான ஐஜியை வச்சு உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுத்ததும் சரி, அந்த நோக்கம் தெரிகிறது. ஆனால் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பதும் நம்முடைய சமுதாய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டாப் பண்ற பிரச்சனையா இல்லாம சமுதாய பிரச்சனையா இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார வந்து நம்ம பிள்ளைகள பாதுகாப்பு இல்லாத ஒரு சமுதாயமா மாறிக்கொண்டு இருக்கும் என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பக்கத்துல வீட்டில் இருக்க ஒண்ணுமே அறியாத பக்கத்து வீட்டு பிள்ளைகளை வந்து எப்படி வந்து எவ்வளவு வன்மத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இவர்களுக்கு சட்ட வாயிலாக கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. மிக விரைவாக அதையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்தியா கூட்டணியில புதிய வரவு இருந்திருக்கு. புதிய வரவாக தாவேகா சேர்ந்திருக்கிறது. ஒரு கட்சி போயிருக்கு, இன்னொரு கட்சி வந்திருக்கு. அதனால ஒரு பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். மோடி அமித்ஷாவுக்கு உடைய அட்டூழிய ஆட்சியை ஒழிப்பதற்காக டெல்லியிலே தொடர்ந்து இந்தியா கூட்டணி பலமாக இருக்கு. அங்கே அதை விட்டு போயிட்டு அமைச்சிட்டாங்களே, தனியா உட்கார ஆரம்பிட்டாங்கல்ல, பிஜேபி ஒட்டி உட்கார போறாங்கல்ல. இப்ப
சின்ன பிள்ளைய கிளிப்பு காட்டுற மாதிரி இன்னைக்கு வாக்காளர் போயிட்டாங்க, மீண்டும் தாயிடம் திரும்பி வருவார் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்படியே கனவுலே இருங்க, படம் பார்த்தாப்புலே. இன்னமுமா புரியல உங்களுக்கு என்ன நடந்துருச்சு நம்மள்ட்ட? நம்ம என்ன தப்பு பண்ணோம்ங்கிறதே உங்களுக்கு சுத்தமா புரியலைன்னா அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை எந்த உலகத்துல வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கிறீங்க. எவ்வளவு மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்து எவ்வளவு இடங்கள் தோத்துருக்காங்க. கூட இருந்தவங்க மேல என்னென்ன பேசுறீங்க, கூட இருந்தவங்களை என்னென்ன தவறான வார்த்தைகள் பேசி எவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க, இதெல்லாம் இப்ப தெரியாமல இருக்கு. மக்களை பொறுத்த மட்டும் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். தமிழக வாக்காளர்கள் மிக முக்கியமான விதத்திலே மிகவும் ஆழ்ந்து முடிவெடுப்பவர்கள். அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னும் நான் முதல்ல சிவகாசிக்கு வரும்போது சொன்னது மாதிரி 3வது இடத்துல அதிமுக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி 3வது இடத்துல இருக்கு. அடுத்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த தடவை பாஜகவோட கூட்டணியில் இருப்பாங்க. அடுத்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில்